என் பேர் கார்த்திக். என்னடா அவன் இந்த காலத்துல லெட்டர் எழுதுறான்னு பார்க்குறீங்களா? இந்த லெட்டரை நான் எங்கள் தாத்தாக்காக எழுதுகிறேன். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை எங்கள் தாத்தாவோட கதையை கேட்டால் உங்களுக்கே புரியும். பாய்மா, போயிட்டு வரோம்மா. பாய் கார்த்தி. வாங்க 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 வாங்க. அப்பா, ஹாய் தாத்தா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீ நல்லா இருக்கியா கண்ணு? பரிச்செல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா எழுதியிருக்கேன் தாத்தா. அது என்ன கோயில் தாத்தா? அது மலை மேலே இருக்க பெரிய சிவன் கோயில். நம்ம ஒரு நாள் போகலாம். தாத்தா, எனக்கு அந்த சாக்லேட் வேணும். அதுவா? இந்தா, வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும். கார்த்தி, தூங்காம என்ன பண்ற? அப்பா கூட வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிட்டு இருக்கேன் தாத்தா. சாட் பண்ண போன கார்த்திக், போன கொடு. அம்மா அம்மா ஏமா? இனிமே நீ போனை தொட்டு பாரு. ஐயோ, அம்மா போனை மேலே வச்சுட்டாங்களே, என்ன பண்றது? என்ன பண்றது? தாத்தாவோட பெட்டி இருக்கு. ஓகே. கார்த்தி, என்ன சத்தம்? கார்த்தி, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? லெட்டர்ஸ்லாம் ஏன் அப்படி கீழே இருக்கு? முதல்ல வெளியே போ. தாத்தா, முதல்ல நீ வெளியே போ. தாத்தா, ஏன் தாத்தா மேலே கோவப்படுறீங்க? இதெல்லாம் வெறும் பேப்பர் தானே. இதெல்லாம் வெறும் பேப்பர் இல்லையா? நான் வாழ்ந்த வாழ்க்கை. அந்த காலத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனும் வாட்ஸ்அப்பும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் இது மூலியமாக தாங்க நாங்கள் பேசுவோம். உன் பாட்டி ஞாபகம் எப்போல்லாம் எனக்கு வருதோ அப்போல்லாம் இந்த லெட்டர் சேர்த்து படித்து பார்ப்பேன். அப்போ உன் பாட்டி என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். செல்லம்மா என் வாழ்க்கையில் வந்த ஒரு அதிசயம். அவள் வந்த பிறகு தான் என் வாழ்க்கையே முழுமை அடைஞ்சது. என்னதான் சொந்த அத்தை பொண்ணாக இருந்தாலும் எங்களால் நேரில் பேச முடியாத சூழ்நிலை. பார்வையிலே பேசிக்கிட்டு இருந்த நாங்கள் மொழியாக எங்கள் காதலை கடுதாசி மூலியமாக பரிமாறிக்கிட்டோம். சரி, நீ போ. எங்கள் காதலை தெரிஞ்சுக்கிட்ட பெரியவங்க அதுக்கு சம்மதிக்கலை. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் எங்கள் கல்யாணம் நடந்துச்சு. சும்மா இருங்க. என்ன பண்றீங்க? அப்படி தான் பண்ணுவேன். எங்கள் கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. சின்ன வயசுலேயே அம்மா இருந்தேன்னா உங்கள் பாட்டி தான் எனக்கு ஒரு தாயாக இருந்தா. அதனால் அவளை நான் உள்ளங்கையில் வச்சு நான் தாங்கினேன். ஆனால் எங்கள் சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை. செல்லம்மா, செல்லம்மா, எங்கே வா. ஏன்? என்னங்க? எனக்கு வந்த லெட்டரில் சந்தோஷமும் கவலையும் சேர்ந்து வந்தது.
என்னாச்சு சொல்லுங்க. என்னை மிலிட்ரிக்கு எடுத்திருக்காங்கம்மா. வர சொல்லி கடுதாசி ஓ போட்டிருக்காங்க. அப்படியா? அதுக்கு ஏன் சோகமா இருக்கீங்க? சந்தோஷமான விஷயம் தானே. ஆனால் 10 நாள் வர சொல்லி 10 நாள்லையா? சரி, நீங்க ஆசைப்பட்டது தானே நடந்திருக்கு. சந்தோஷமா போயிட்டு வாங்க. நிஜமாக தான் சொல்கிறியா? நிச்சயமா தான் சொல்றேன். கல்யாணம் ஆனால் 10 நாளில் தன் புருஷன் பட்டாளத்துக்கு போகிறதுக்கு எந்த ஒரு மனைவியும் விரும்ப மாட்டான். ஆனால் என் செல்லம்மா நான் ஆசைப்பட்ட ஒரே காரணத்தினால உள்ளுக்குள்ளே கவலையை வச்சுக்கிட்டு என்னை வழி அனுப்பி வச்சா. அதுக்கப்புறம் எங்கள் சந்தோஷமும் துக்கமும் எல்லாமே இந்த லெட்டர் மூலிமா தான் நாங்கள் பரிமாறிக்கிட்டோம். அப்படி ஒரு நாள் வந்த லெட்டரில் என் செல்லம்மா தாயக போகிறான்னு சொல்லிட்டு செய்தி வந்தது. அதை படித்த அப்புறம் அது உள்ள வார்த்தைகள்லாம் கடல் மாதிரியும் அதில் நான் சந்தோஷமாக மிதக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். அண்ணா கொஞ்சம் நில்லுங்களேன். எனக்கு ஏதாவது கடிதாசி வந்திருக்கா? இல்லைம்மா, எதுவும் வரலையே. சரி. அன்புள்ள செல்லம்மாவுக்கு மாசமாக இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் கணவர் தான் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் என்னால் அவங்க கூட இருக்க முடியல. இங்கே போர் முடிகிற தருவாயில் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நான் ஊருக்கு வருவேன். நான் அவங்க கூட இருப்பேன். நம்ம குழந்தைய நான் பார்ப்பேன். என் செல்லம்மா என்னை எதிரில் பார்த்த நாட்களை விட என் கடுதாசை எதிர்பார்த்த நாட்களாக ரொம்ப அதிகம். என்னடா தங்கம், அப்பா கடிதாசி போடலன்னு பாக்குறியா? கவலைப்படாத, சீக்கிரமா உன்னை பார்க்க வந்துடுவாரு. நான் ஊருக்கு கிளம்பியிருந்த நேரத்தில் எனக்கு ஒரு எதிர்பாராமல் லெட்டர் வந்துச்சு. அது எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்ததாக இருந்துச்சு. அடுத்த வரியை படித்தப்ப நான் இடிஞ்சு போய் உட்காந்தேன். அதில் என் உயிருக்கு உயிராக இருந்த செல்லம்மா குழந்தை பிறந்த உடனே இறந்து போயிட்டான்னு. கடைசியாக என்னை வழி அனுப்பிச்ச அவள் முகம் என் கண்ணுக்குள்ளாரே இருந்தது. இந்த லெட்டர்ஸும் உங்கள் அம்மாவும் தான் உன் பாட்டி விட்டு போன சொத்து. இது வெறும் பேப்பர் இல்லையா, என் பொக்கிஷம். பாய் தாத்தா. போயிட்டு வரேன்ப்பா. சார் போஸ்ட்.